ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் புதிய திட்டமான மக்களுடன் முதல்வர் திட்டத்துக்கான ஸ்டேட்டஸை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தமிழக அரசு சார்பில் புதிதாக மக்களுடன் முதல்வர் அப்படின்றதுக்கான ஒரு புதிய ஸ்கீம் வந்து பார்த்தா தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த முகாம் வந்து பார்த்தா தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் நடைபெற்று வருது. ஸோ அந்த சென்னை, செங்கல்பட்டு அந்த மாதிரி 4 டிஸ்ட்ரிக்ட் தவிர்த்து மீதி இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நகராட்சிகளில் உங்களுக்கான இந்த முகாம் வந்து ஏற்படுத்திட்டு வராங்க. இந்த முகாமை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நடைபெற போகுது. இந்த முகாம் மூலமாக 13 துறை சார்ந்த சேவைகளுக்கு நீங்கள் முகாம் மூலமாக மனு அளிச்சிங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கான தீர்வு வந்து வழங்குறாங்க. இது குறித்து நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது, ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்கீம் பற்றி பார்த்துடலாம். ஓகே, அதாவது அடுத்து சொன்ன மாதிரி இந்த ஸ்கீம் மூலமாக 13 வகையான துறை சார்ந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ என்னமான மனுக்களுக்கு நீங்கள் அனுப்பலாம்னா, ஸோ டிபார்ட்மெண்ட்டு பற்றி பார்த்துடலாம். ஸோ டான்ஜெட்கோ மின்சார வாரியம் தொடர்பான எல்லா சேவையும் நீங்கள் மனு அளிக்கலாம். அதேமாரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இருக்குது பாருங்கள், பட்டா மாறுதல், இந்த மாதிரி இன்கம் நெடிசரி, இது குறித்து எல்லாத்துக்கான மனுமே நீங்கள் அளிக்கலாம். அதுக்கப்புறம் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சித்துறை சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நீங்கள் மனு வந்து அளிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பென்ஷனுக்கு நீங்கள் வந்து மனு அளிக்கலாம். அதேமாரி காவல்துறை சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு மனு அளிக்கலாம். மாற்றுத்திறனாளருக்கு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கான முகாமில் போயிட்டு உங்களுக்கான கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். ஸோ மனு அளிக்கலாம் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஸ்கீம் வேணாலும் அதுக்கு நீங்கள் மனு அளிச்சிங்கன்னா அதுக்கான சேவை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதேமாரி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை இருக்குது பாருங்கள், அதுக்கும் நீங்கள் மனு அளிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இருக்குது பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் SC/ST டிபார்ட்மெண்ட், OBC டிபார்ட்மெண்ட், BC/MBC டிபார்ட்மெண்ட், கூட்டுறவுத்துறை, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து மனு வந்து அளிச்சிக்கலாம். ஓகே, ஸோ பல்வேறு துறை சார்ந்த மனுக்களுக்கு நீங்கள் முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான சேவையை வந்து பெற பாருங்க. இதுக்காக தான் இந்த மக்களுடன் முதல்வருக்கான ஸ்கீமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பல்வேறு இடங்களில் உங்களுக்கான முகாம் வந்து நடந்துட்டுருக்கு. உங்களுக்கான முகாம் எங்கே நடக்குது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தா ஆல் டிஸ்ட்ரிக்டான அஃபிஷியல் வெப்சைட். இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு அடுத்த கட்டமாக எப்போ முகாம் நடைபெற போது அதுக்கான தேதியை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நபரும் கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணவே அதில் முகாமுக்கான தேதி, பிளேஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஸ்பிளே கேம்ப் டீட்டெயில்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எங்கே நடைபெற போகணும்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 19ஆம் தேதி வரைக்கும் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டே 2க்கான லொக்கேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கான முகாம் போடுவாங்க. நீங்கள் வெப்சைட் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான முகாம் பிளேஸ் நடைபெற கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு டே 2 மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணவே உங்களுக்கு எங்கே நடக்குது உங்களுக்கு வந்து தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் கேம்ப் லொக்கேஷன் வந்து ஹோம் பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படியே மேலே போனால் எந்தமான ஸ்கீம்க்கெலாம் நீங்கள் வந்து பார்த்தா மனு அளிக்கலாம், இந்த கேம்பில் எந்தமான ஸ்கீம் ஆஃபர் பண்ணுறாங்க, எந்தமான சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எல்லாமே உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நீங்கள் அந்த முகாமில் கலந்து உங்களுக்கான மனு வந்து அளிக்க பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த மக்களோட முதல்வர் கேம்பில் வந்து பார்த்தா வீடு வேண்டியும் நிறைய பேர் வந்து மனு அளிக்கிறாங்க. அது குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த கேம்பில் பண்ண உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மனுதாரருடைய பெயர் கேட்டிருக்காங்க, உங்கள் பெயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முகவரி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு டோர் நம்பர் என்ன, தெரு பெயர் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஆனா பெண்ணா, அதுக்கப்புறம் குடும்ப அட்டை எண் கொடுத்துக்கோங்க.
கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கோரிக்கை கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கான கோரிக்கை என்னன்றதை நீங்கள் சுருக்கமாக வந்து கொடுக்குற மாரி இருக்கும். அந்த 13 துறை சார்ந்த எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் சரி நீங்கள் கோரிக்கையை வந்து அளிக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடு வேண்டி வந்து பார்த்தா கோரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. இலவச வீடு கோரிக்கை விடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த வேணும், பட்டா மாற்றம் பண்ணாமல் இல்லை வந்து பார்த்தோன்னா ஸோ நிலம் வேண்டி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதேமாரி இபி கனெக்ஷன் வேண்டி விண்ணப்பிக்கலாம். இந்தமாரி பல்வேறு ஆஃபர்ஸை நீங்கள் இந்த கோரிக்கையை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கோரிக்கை கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன டிபார்ட்மெண்ட்டில் வருதுன்றத மேலே வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிடுவாங்க. இவங்க இலவச வீடு வேண்டியிருக்காங்க. அதுக்கான டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அர்பன் டெவலப்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் இந்த கீழே வருது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஒப்புகை சீட் வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அவங்க ஆன்லைனில் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒப்புகை சீட்டை வந்து கொடுத்துட்றாங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணி ஒப்புகை சீட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் வாங்கிட்டு அது லேட்டராக வந்து பார்த்தா ஆன்லைனில் அப்டேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒப்புகை சீட்டு வழங்குவாங்க. அதை மறக்காமல் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தா வீடு வேண்டியும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வீடு தேவைப்படும், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் முகாமில் போயிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியும் நீங்கள் இலவச வீடு வேண்டி நீங்கள் அப்ளை பண்ணலாம். 13 துறை சார்ந்த எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த மக்களோட முறைக்கான கேம்பில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஸ்டேட்டஸை நம்ம மேபி ஆன்லைன் மூலமாக வந்து செக் பண்ணலான்னா உங்களுக்கு 2 வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 வெப்சைட் மூலமாகவும் உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த வெப்சைட் இருக்குது பாருங்கள். அதாவது அந்த பிளானிங் பர்மிஷன் வாங்குறதுக்கான வெப்சைட்டில் வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்து செக் ஸ்டேட்டஸ்னு கொடுத்தினாவே உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் வெப்சைட். அதுக்கப்புறம் செகண்ட் வெப்சைட் இருக்குது பாருங்கள், நம்ம சிஎம் செல் போர்ட்டல் இருக்குது பாருங்கள். அதன் மூலமாகவும் உங்களுக்கான அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி செக் பண்ணலான்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு மணி எண்ணு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு தேடலில் போயிட்டு உங்களுக்கான அந்த நம்பரை மட்டும் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா டிஎன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் 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 கடைசியாக தான் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்பர், அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. டிஎன்றமே நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்களுக்கான கடைசி லெட்டர்ஸ் நான் அந்த நம்பரை மட்டும் கொடுத்துட்டு தேடல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினாவே போதுமானது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் வந்து சர்ச் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறாங்க. இன்னும் வந்து ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது. அதேமாரி உங்களுக்கான சப்ஜெக்ட் அவங்க எதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா விண்ணப்பிச்சிருக்காங்க. இது அவங்களுக்கான ஃபுல் ரெஃபரன்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பாருங்கள். டிஎன் அவென்யூ ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணதுக்கான தேதி, அதுக்கப்புறம் அவங்களுக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிரியேட் டைம், நீங்கள் எப்போ அந்த அப்ளிகேஷன் மனு கொடுத்தீங்களோ அதுக்கான டேட் மற்றும் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டேட்டஸை ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதிகபட்சமாக இந்த வெப்சைட் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நல்லாவே ஒர்க் ஆகுது. இன்னொரு வெப்சைட்டில் வந்து பார்த்தா நம்பர் சரி என்ட்ரு பண்ணாலும் ராங்கம் தான் காமிது. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் இந்த சிஎம் செல் வெப்சைட்லேயே போய்ட்டு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து செக் பண்ண பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுதான் உங்களுக்கான ஐடியுமே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். நீங்கள் முகாமில் அப்ளை பண்ண உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாகி வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் முகாமில் நீங்கள் உங்களுக்கான சர்வீஸ் கொடுக்காதவங்க தாராளமாக போய்ட்டு முகாம் கலந்துக்கோங்க. இப்போதைக்கு நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி வந்து போயிட்டுருக்கு. ஸோ விரைவில் வந்து பார்த்தா பிப்ரவரி மாதம் அனைத்து கிராம ஊராட்சிகளையுமே முகாம் வந்து போடுவாங்க. அப்போ கிராமத்தில் இருக்கவங்களுக்கான சர்வீஸுக்கு நீங்கள் முகாமாக மனு நீங்கள் வந்து அளிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.